புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இது தொடர்பாக அவர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்திய பிறகு அறிவிப்பை வெளியிட்டார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தில் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்தார். வெள்ள பாதிப்பில் இருந்து தமிழக மக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காப்பாற்றியுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே நகரம் ஸ்தம்பிக்கும் நிலை இருந்ததாகவும், ஆனால் தற்போது வெள்ளம் வேகமாக வடிந்துள்ளதற்கு அரசு எடுத்த நடவடிக்கையே காரணம் என கூறினார். எதிர்க்கட்சியினர் நியாயமான குறைகளை சுட்டிக்காட்டினால் அரசு அதனை ஏற்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 21,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல் ஆற்றில் வினாடிக்கு 14,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதியிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 21,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அருவிகளில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் என அமைச்சர் பி.கே. சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மகளிர் அணியில் உள்ள விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்கின்ற ராமகிருஷ்ணனும் சேர்ந்து உள்நோக்கத்துடன் இதனை செய்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். திமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாததால் பாஜக பின்வாசல் வழியாக திமுகவை களங்கப்படுத்த முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டினார். மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தால் ஊழியர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படுவது குறித்து ஆய்வு செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு வீசும் காலி பாட்டில்களால் விபரீதங்கள் ஏற்படுகின்றன. பாட்டில்கள் உடைந்து இரத்த காயங்கள் ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை தவிர்க்கவும், நீர்நிலைகள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் காலி பாட்டில்கள் வீசப்படுவதை தவிர்க்கவும் 2025 ஏப்ரல் முதல் டாஸ்மாக் மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் தமிழக அரசு அமல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 45 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அரசு கூறியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்றில் இன்று உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்றம், காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவதால் பணியாளர்களுக்கு ஏற்படும் பணிச்சுமை குறித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்ட வழக்கை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசுவது குறித்து அண்ணாமலை வித்தியாசமான கருத்தை தெரிவித்துள்ளார். திமுக அரசு மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடிக்கு இன்று நடந்தது நாளை திமுகவுக்கும் நடைபெறும் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் இந்தி கற்பதே ஒரு குற்றம் என கருதப்படும் சூழ்நிலை உள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வங்கிகள் சட்ட திருத்த மசோதா மீது பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழல் காரணமாகவே தன்னால் இப்போது வரை இந்தி சரியாக பேச முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கு திமுக எம்பிக்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.